கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கீழே இருக்க டேர்மை பாருங்கள், ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு இருக்க டேர்மை அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இதுக்குள்ளேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்துருவோம். அப்போ மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை இதுலேருந்து ஒரு மைனஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் ஒய் ஆயிரும். இது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? ஒரே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறத சேர்த்து எழுதிக்கலாமா? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு எழுதிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறத பாருங்களேன், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இந்த மாதிரியே இருக்கா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட ஃபார்முலா. ஸோ இதை வச்சு இதை விரிச்சு எழுதுவோமா? இந்த ஏக்கு பதிலாக எக்ஸ்னும் பிக்கு பதிலாக ஒய்ன்னு போடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ கீழே இருக்க டேர்ம் அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் இதுவும் கட் ஆயிரும். இதான் என்னது ஆன்சர்.